அப்ப அந்த போதனைகள் ஒரு மனிதன் போதனை செய்யக்கூடாது. பயிற்சி காலத்துல செய்யக்கூடாது. செஞ்சா அவனும் பயனற்று போயிடுவான், அந்த போதனைகள் பயனற்று போயிடும். அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிற அந்த காடுகள்ல வசிக்கின்ற ஒரு அலைவரிசை எனக்குள்ள அட்டாச் ஆனிச்சு. எனக்குள்ள ஒரு ஐக்கியம் ஆனிச்சு. அந்த தொடர்கள் எழுதுறதுக்கான அந்த சொல்லடல்கள் எல்லாமே அங்க அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து அவரால அது உணர்த்தப்பட்டு, அவராலே சொல்லப்பட்டு, அவரு தான் அதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருந்து அந்த முல்லை பெரியார் அணையில அந்த உணர்வற்ற நிலையில அந்த சோல் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து 10 daysல மனமற்ற நிலைக்கு மாறினேன். இந்த மாதிரி அலைவரிசைகளுடைய விஷயங்களை பத்தி நம்ம சொல்லும் போது அது உங்களை வேற ஒரு இடத்துக்குள்ள ஆழ்ந்து கொண்டு போறதுக்கும் இது ஒரு புது செயல் வடிவமாக உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் நீ மதிக்கட்ட சோலையில இருக்கிற உன்னை அந்த மதிக்கட்ட சோலையிலேருந்து பிடிச்சாந்து நாங்க வெளியில விட்டுறேன். நீ என்ன பண்றன்னா 10 நாள் கழிச்சு திருப்பி மதிக்கட்ட சோலையிலே போய் படுத்துக்கிற ஒரு சூழலாரு அப்படிங்கிற. அப்ப உலகத்திலே ரொம்ப முக்கியமானது ஒரு குருவோட சொல். நில்லுன்னா நிக்கணும், போனா போகணும். பயிற்சி காலங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில தியானம் பண்ணி ஓரளவு ஒரு செயல், ஒரு பதஞ்சலி தன்மை உள்ளுக்குள்ள, ஒரு வாழையோட தன்மை உள்ளுக்குள்ள கிடைக்கப்பட்ட போது அடுத்ததும் தியானம் காலம் பயிற்சி தியானம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த நேரத்துல நான் ஒரு போதனை செய்யற மாதிரி ஒரு சூழல் எனக்கு உருவாயிருச்சு. அப்ப அந்த போதனைகள் ஒரு மனிதன் போதனை செய்யக்கூடாது. பயிற்சி காலத்துல செய்யக்கூடாது. செஞ்சா அவனும் பயனற்று போயிடுவான், அந்த போதனைகள் பயனற்று போயிடும். இதுதான் வரலாறு. அப்ப எனக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு, ஆனா போதனை செய்யக்கூடாது பயிற்சி காலம். ஆனா என்ன போதனை செய்ய வச்சுச்சு. ஏன்னா நான் சில பகுதிகளுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த பகுதிகளுக்கு நான் இயற்கையா போக மாட்டேங்கிறதுக்காக இந்த போதனை மூலியமாக இவன் அங்க வர வைக்கப்படணும், இவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு பல நகரங்களுக்கு, ராமேஸ்வரம் மாதிரி, கன்னியாகுமரி மாதிரி நிறைய நகரங்களுக்கு என்னை போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப நான் போதனைகளாக போகப்பட்ட எல்லா இடத்துக்குள்ளேயும் எனக்கு அந்த இடத்தினால ஒரு போதனை கிடைக்கப்பட்டது. நான் போகப்பட்ட நிறைய இடங்களுக்குள்ள போதனைகள் மாணவர்கள் கொடுக்க போய் ஒரு இடம் எனக்கு போதனை பண்ணுச்சு. நான் மாணவருக்கு போதனை பண்ண ஒரு இடம் எனக்கு போதனை பண்ணுச்சு. அப்படி ஏறத்தாழ தமிழ்நாட்டுல ஒரு 100க்கும் மேற்பட்ட ஒரு உயர்ந்த இடங்களுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த உருவாக்கப்பட்ட நேரத்துக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இப்ப இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, மறக்க முடியாத ஒரு இடம் அது. அந்த தாண்டிக்குடி, அந்த இடங்களுக்கெல்லாம் அந்த இடத்துக்குள்ள மிக நுட்பமான ஒரு செயல் வடிவத்தை, ஒரு அற்புதமான ஒரு செயல் வடிவத்தை அந்த இடத்திலிருந்து நம்மளால அதை காண்பதற்கான, அந்த சூழலை உணர்றதுக்கான, அந்த சூழல் வேற மாதிரியான ஒரு சூழல். அதுவும் பன்றி மலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அந்த சூழல் என்னுடைய போக்கையே மாத்தின சூழல். அங்க அந்த சூழல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய புகைப்படம் ஒண்ணு இருக்கு. அந்த புகைப்படத்தை கூட பாருங்க, இந்த உருவமே இருக்காது. அதோடைய உருவமே வேறையா இருக்கும். ஏதோ ரொம்ப ஒரு வயசான பெரியவர் உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்கும். அப்ப அந்த இடம் எவ்வளவு பெரிய ஒரு செயல். இப்ப நாங்க எல்லாத்தையும் அங்க இருந்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு லஞ்சுக்காக ஒரு இடம் தேர்ந்தெடுத்திருந்தோம். சாப்பாடு உள்ள போய் ஒரு குள்ளாடத்துல சாப்பிடணும். அந்த இடத்துக்குள்ளேயே மிகப்பெரிய செயல். அப்ப அந்த இடத்தெல்லாம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற மக்கள் கறி திங்கிறதுக்கும், சாராயம் குடிக்கிறதுக்கும், ஏதோ ஒரு வேட்டையாடுறதுக்கும், மரம் வெட்டுறதுக்கும் இப்படிதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடம்லாம் தியானத்துக்காகனே உரிய இடம். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்குள்ள எல்லாம் போதனைக்காக தான் நம்ம போனோம். ஆனா அந்த இடம் நமக்கு போதனை பண்ணுச்சு. அப்ப நான் பன்றிமலையில உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நந்தியோட இடத்தை நான் உணர்ந்தேன். ஒரு நந்தி ஒரு செயல் அப்படிங்கிறத அதை தீர்க்கமாக நான் அப்படியே ஒரு கேப்சர் ஆனிச்சு. அதே மாதிரி தாண்டிக்குடிக்கு பக்கத்துல ஒரு இடத்துக்குள்ள
அந்த சீனாவில் இருக்கும்போதுக்கான ஒரு ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூழலையே நான் வந்து ஒரு சூழலை வந்து உணர்ந்திருக்கிறேன். இப்ப இந்த இடங்கள் வந்து அது வந்து நம்மளை வந்து அந்த சூழலுக்கு உருவாக்கி நம்மளை அந்த இடங்கள் வந்து பழைய காலத்தோட நம்ம வாழ்க்கைய அது வந்து அப்படி ஒரு ஒரு கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. இப்ப எனக்கு என்னன்னா, பழைய காலத்துக்குள்ள நான் வாழ்ந்த இடங்கள், அந்த இடத்துக்குள்ள தியானத்துக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கிறதெல்லாம் எனக்கு ரீகலெக்ஷன் ஆகல. அப்ப ரீகலெக்ஷன் ஆகிறதுக்கு எனக்கு அந்த படத்துல போய் உட்காரும் போது திருப்பியும் என்னுடைய பழைய நினைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த இடத்துக்குள்ள எனக்கு பழைய நினைவுகள் வர்றதுக்கு, பழைய செயல்கள் உருவாகிறதுக்கு, பழைய காட்சிகள் கிடைக்கிறதுக்கு, அவர் இழந்த என்னுடைய அந்த பொலிவையோ அந்த சக்தியையோ மீண்டும் நான் பெறறதுக்கான வாய்ப்புகளை அந்த மாதிரி இடங்கள்ல நான் பெற்றேன். அந்த மாதிரி இடங்கள்ல நான் உணர்ந்தேன். அப்ப நான் போன நோக்கம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல செயலை உருவாக்கி அவங்களையும் அந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம பேசப்படணும், அவங்களுக்கு தேவையான செயலை கொடுக்கணும் தான் போனோம். அப்ப அங்க நமக்கு நாம பெற்றிருக்கிற 1% அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை தாண்டி வெவ்வேறு அனுபவங்கள் நம்ம பெறணும், வெவ்வேறு அனுபவங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிறத அது தீவிரமா உணர்த்தி அது காட்டப்பட்டுச்சு, அது கொடுக்கப்பட்டுச்சுங்கிறதான் அந்த மாதிரி டிராவல்ல இருக்கிற அது முக்காவாசி நாட்கள்ல நான் வந்து அதை ஒரு உன்னதமா நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 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 டிஃப்ரெண்டான நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு அனுபவங்களுக்குள்ள அது அது நிகழ்ந்திருக்கு. அப்போ அப்போ ஒரு இடத்தோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த கட்டமா இந்த மாதிரி போதனைகள்லாம் முடிச்சு, வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் நல்ல ஒரு வேற ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது, இந்த முல்லை பெரியார் அணைக்கு அங்க போகணும், இந்த கேரளாவில் வந்து அந்த இடத்துக்கு போகணும், அந்த மலைத்தொடருக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப தீவிரமா இருக்கும்போது, மதுரையிலேருந்து நான் வந்து தேனியில ஒரு வகுப்பு, தேனியில வகுப்பு முடிச்சுட்டு நேரடியா வந்து அங்க அந்த குமுளிக்கு பக்கத்துல போய் பெரியார் ஹவுஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிறோம். அந்த 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 தேக்கடி அந்த போட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போதே தியானம் வந்து பயங்கரமான ஒரு தீவிரமான தியானம் நடக்குது. அப்ப மக்கள் வந்து சுற்றுலா பயணியா ஏறத்தாழ வந்து என்னையும் சேர்த்து ஒரு 700 பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படியே 700 பேர் சுத்தி நிக்கிறாங்க, பழக்கடையில நிக்கிற மாதிரி. என்னால அப்படியே தியானத்திலிருந்து மீண்டு வர முடியல. அப்படியே ஒரு தியானமாகவே இருக்கு. அப்படி ஒரு தியானம் அப்படியே அப்படியே மலர்ந்துகிட்டே இருக்கு. அப்படியே அந்த படருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி படர்ந்து போய்கிட்டே இருக்கு. என்கிட்ட தியானத்தை விட்டு என்னால விடுபட்டு வர முடியல. அப்படி இப்படி இப்படி கண்ணை முழிச்சா அப்படியே திருப்பி சொக்கி அப்படி உள்ள எடுத்துட்டு போயிடும், திருப்பி முழிச்சா திருப்பி உள்ள, அப்படிங்கிற அந்த சூழலுக்குள்ள விடுபட முடியாத ஒரு ஒரு அந்த அந்த இடத்துக்குள்ள நான் உணர்ந்தேன். அப்புறம் இரவு வந்து அங்கேயே பக்கத்திலேயே கேரளாவோட ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கேயே வந்து அங்க தங்கிட்டோம். அங்க வந்து ஏறத்தாழ நான் 2 பயணம் மேற்கொண்டேன். அவர் ஏறத்தாழ ஒரு 3 நாள் 4 நாள் நான் தங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அப்பதான் இந்த நீலவண்ண தொடர் வந்து புத்தகம் எழுதிட்டு இருக்கோம். அப்ப மெமரி தொடர் வந்து அங்கதான் எழுதணும், அந்த 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 தொடர்கள்ல அங்கதான் எழுதணும். அந்த புத்தகத்துல இருக்கிற மெமரி தொடரை வந்து அங்கதான் எழுதப்பட்டுச்சு. அப்ப அங்க எனக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள். பல யுகங்களா அந்த மலைத்தொடர்கள்ல ஒரு காடுகள்ல உருவம் இல்லாத ஒரு பெரிய உணர்வற்ற நிலையில ஒரு அலைவரிசை அங்க இருக்கு. உருவமே இல்லாத உணர்வற்ற நிலையில ஒரு அலைவரிசை அங்க வாழ்ந்துகிட்டே இருக்கு. அந்த அலைவரிசை எனக்குள்ள என்னன்னா, இப்ப ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நல்ல அனுபவத்தை நீ பெற்று சந்திரக்கலை சூரியக்கலையில இருக்கிற, இதை தாண்டி நீ வந்து உணர்வற்ற நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அது எப்படி நிகழப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப தெரியாத ஒரு சூழல்ல நான் வந்து அந்த அந்த முல்லை பெரியார் அணையில போய் அங்க இருந்து அந்த இடத்துல எழுதப்படும் போது, அப்போ ஒரு இரவுல அந்த உணர்வற்ற நிலையில இருக்கிற அந்த காடுகள்ல வசிக்கின்ற ஒரு அலைவரிசை வந்து எனக்குள்ள அட்டாச் ஆனிச்சு, எனக்குள்ள வந்து ஒரு ஐக்கியம் ஆனிச்சு. அப்ப ஐக்கியமாகி கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த மெமரி தொடரை எழுத தொடங்குறேன். அப்ப எனக்குள்ள ஒரு சேஞ்சு, என்ன அறிய இது நான் இல்லை அப்படிங்கிறத என்னாலே உணர முடியும். அந்த தொடர்கள் எழுதுறதுக்கான அந்த சொல்லடல்கள் எல்லாமே
அங்க அந்த உணர்வற்ற நிலையிலிருந்து அவரால அது உணர்த்தப்பட்டு அவராலே சொல்லப்பட்டு அவரு தான் அதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருந்து. அப்ப அந்த உணர்வற்று ஒருத்தர் எப்படி இருப்பாருங்கிறத அந்த அனுபவம் எனக்கு முன்னாடி இல்ல. அந்த இடத்துல அந்த அனுபவம் ஏற்பட்டு ஒரு சோல் அட்டாச்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அலைவரிசை எனக்குள்ள அட்டாச் ஆனிச்சு அந்த இரவு பொழுதுல. அதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா உருவானுச்சு. அதுல இருந்து ஒரு 4 நாள் 5 நாள்ல நான் திருவண்ணாமலைக்கு வந்துட்டேன். திருவண்ணாமலைக்கு நான் வர்றதுக்கான வாய்ப்புகள், சூழல்கள் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அந்த முல்லை பெரியார் அணையில அந்த உணர்வற்ற நிலையில அந்த சோல் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து 10 டேஸ்ல மனமற்ற நிலைக்கு மாறினேன். அதுல இருந்து 10 டேஸ்ல என்னுடைய லைஃபோடைய போக்கு, இந்த தியானத்தோட போக்கு கரெக்டா அந்த மேல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஜூன் ஜூலைல ஒரு 3 மாசத்துக்குள்ள என்னுடைய கிராஃபே மாறிடுச்சு. ஒரு 90 டேஸ்ல என்னுடைய வாழ்க்கையோட ஒட்டுமொத்தமான போக்கே மாறிடுச்சு. வேற ஒரு தருணமாக அது மாறிடுச்சு. அப்ப இங்க எனக்குள்ள நடந்த நிகழ்வுகள்ல அந்த உணர்வற்ற நிலையிலேருந்து அடுத்தது எனக்குள்ள இருக்கிறது அந்த 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 இச்சாசக்தி கிரியாசக்திங்கிறத இடகளை பின்களை இணைய போற நேரத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு பரிணாமத்துக்குள்ள இதுல திருப்பதியில் இருக்கிற சாட்சாத் ராமனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய அந்த ராமன் எனக்குள்ள திருவண்ணாமலையில அட்டாச் ஆகுறாரு. நேரடியா ஸ்ரீராமன் எனக்குள்ள அட்டாச் ஆகுறாங்க. அப்ப அந்த தருணம் அது வேற ஒரு சூழலை எனக்குள்ள உருவாகுது. இதுல இருந்து நான் மீண்டு வர முடியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட வெளிப்படையா இந்த காலகட்டத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த ஸ்ரீராமன் உள்ள இருக்கும்போது ஒரு பெரிய செயல் வடிவத்தை, பெரிய மாற்றத்தை அதுக்குள்ள இருக்கும்போது தான் இந்த அன்னதானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தோற்றி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு. அப்பதான் நான் இந்த இடத்தை என்ன சொன்னேன்னா, இதுவே ஒரு திருவண்ணாமலையில ஒரு திருப்பதி அப்படின்னு நான் சொன்னேன். நம்ம இருக்கிற இடம், இந்த அன்னதானம் தொடங்கி வைக்கிற இடம், திருப்பதி தேவஸ்தானத்துக்கும் திருமலையிலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம் இங்க நடக்கும், இங்க ஒரு செயல் இருக்கும் அப்படிங்கிற அந்த வடிவத்தை நான் சொன்னேன். அப்ப இதோடைய போக்கெல்லாம் எந்த பேக்கப்பு, எந்த விஷயம், நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எளிமையான மாணவர்கள், ரொம்ப எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ்ல அன்றாடம் கடந்து போறவங்க, நம்மகிட்ட பெரிய கூட்டம், பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ரன் பண்ண கூட இதெல்லாம் முடியாது. நான் என்னுடைய பேட்டர்ன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுவுமே இல்லாம அப்படி ரோட்ல அப்படி பயணிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஒரு கமிட்மெண்டா, ஒரு வேலை மாதிரி, ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு நிறுவனம் மாதிரி எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிற ஆளு. அப்ப இதெல்லாம் இயல்பா அந்த ராமனுடைய செயல்ல இருந்து தோற்றி வைக்கப்பட்டது. அப்ப இதுக்குள்ள இருந்து இது அதுவா நிகழுது, அது என்ன போக்குல போகுதோ போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை பெரிதா எடுத்துக்காம இருந்தேன். அப்ப அந்த ராமன் போக்குல இருந்து ஒரு ஸ்டேஜ்ல ராமன் சிவனா மாறினான். இதுதான் இந்த மாதிரி தருணத்தை யாருக்குள்ளயும் சிவன் யாரு ராமன் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்கல்ல. நான் ராமனாக உணர்வற்ற நிலை ஒரு சோல் எனக்குள்ள அட்டாச் ஆகும்போது அடுத்தது இந்த அனுபவத்தை பெறணும்னா, இந்த அனுபவத்தை பெற்று ஒரு பொசிஷனை நீ தொடரணும்னா திருவண்ணாமலை மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல போய் உட்காந்துக்கன்னு இந்த இடத்த தேர்வு பண்ணி இந்த இடத்துக்குள்ளே இல்லாதவன மீண்டும் இந்த இடத்துக்கு வர வச்சு இந்த இடத்துல உட்கார வச்சு அப்ப அந்த உணர்வற்ற நிலை என்ன பண்ணுதுன்னா ராமனுடைய தன்மையை எனக்குள்ள கொடுத்து ராமன் தன்மையிலிருந்து சிவன் தன்மையை கொடுக்குது. அப்ப இந்த இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் இணைஞ்சு அதுக்கப்புறம் சுழுமனையில அங்கு சிவன் உருவாகிறாரு. அப்ப ராமன் தான் சிவனா உருவாகிறாரு அப்படிங்கிறத அப்படியே சாட்சாசமா ஒரு மலர்ல இருந்து ஒரு ராமன் ஒரு மலரா இருக்கிறாரு, அதே மலர் சிவனா மாறினதை நான் பார்த்தேன். ஒரு மலர் அதே அந்த மலரே திருப்பி நாகலிங்கம் பூவா அப்படி மாறுது. அப்ப இந்த தருணத்தை விவாதிக்கவே முடியாது. அப்படி ஒரு தருணத்தை அதுதான் அனுபவம். அந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அந்த சேஞ்ச் ஓவரா அந்த அனுபவத்தை வேற வேற வடிவத்துக்குள்ள அது நிகழப்படுது. அது நிகழ்ந்து அது அப்படியே வேற ஒரு மாற்றத்தை அதை ஏற்படுத்தி கூட்டிட்டு போகுது. அப்பதான் நமக்கு உள்ள ஒரிஜினாலிட்டியா ஒண்ணு கொடுக்கப்பட்டது, சமகாலத்துக்குரிய குருவாக செயல்படுவாய். அந்த குருங்கிறது அது எங்கன்னா முன்னாடி பின்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. ஒரு சமகாலத்துக்குள்ள இந்த காலத்துக்குரிய குருவாக ஒரு புது காலமே உருவாயிருக்கு, ஒரு புது அட்டவணை உருவாயிருக்கு, ஒரு புது செயல்பாடுகள் உருவாயிருக்கு. அந்த செயல்பாடுகள்ல இருந்து
இந்த காலத்தைக்குரிய குருவாக நீ இருப்பாய் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ராமனுடைய அட்டாச் இருக்கும் போதே தேவி வந்து எனக்கு திடீர்னு நான் மதுரையில வசிக்கும் போது கிட்டத்தட்ட என்னுடைய தியானத்துக்குள்ள நான் போகாத ஒரே ஒரு இடம் வந்து எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர். நான் வந்து வகுப்பே நடத்தினது இல்லை. அப்ப ஒரு நாள் திடீர்னு எனக்கான ஒரு சூழல்ல அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு எனக்குள்ள ஒரு தீவிரம். அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு அங்க நான் போய் உள்ள இரவு அந்த அங்க வந்து மதியானம் தங்கிட்டு ஈவினிங் உள்ள போறேன். அப்ப அங்க என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆண்டாள் தேவியை எதை வணங்குறாங்களோ எதை கொண்டாடுறாங்களோ அந்த அவங்க அவதரிச்சதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நாள்ல அங்க நிக்கிறேன். இதான் எனக்கே தெரியாது. அப்ப அந்த இடத்துக்குள்ள எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு செயல் வடிவம் நடந்துச்சு. அப்ப இந்த 3 காலம் அப்படிங்கிறதுக்கு வந்து 3 வடிவத்துக்குள்ள 3 ஒரு பரிணாமத்துக்குள்ள சக்திகளை உருவாக்குற செயல் வடிவத்தை வந்து கொடுக்கக்கூடியது ஆண்டாள் தேவி தான் கொடுக்கணும். அப்ப அந்த வடிவத்தை இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சக்தியா பிரிச்சுவலா கடவுளா அப்படியெல்லாம் பார்க்கறது விட்டுட்டு, இல்ல தியானத்துல ஒரு அலைவரிசை, ஒரு காற்றோட தன்மை, ஒரு காற்றோடைய அந்த அளவு, அந்த காற்றோடைய நிறம், இதெல்லாம் ரொம்ப ஒரு பரிணாமமா உள்ளுக்குள்ள ஒருத்தர் மனிதனை ரொம்ப வியர்ப்பை ஏற்படுத்துது, ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் ஒரு கடவுள் போதனைகள் மாதிரி இது இல்ல. எனக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு காற்றோட தன்மை, அந்த காற்றோட அளவுல அந்த காற்றே இன்னும் 2 காற்று கிளை மாதிரி அடிக்குது. அந்த கிளை காற்றுகள் உருவாகும் போது அப்ப அங்கன ஒரு அனுபவம் உருவாகுது, அங்கன ஒரு தன்மை உருவாகுது. அந்த தன்மையை விளக்குறாங்க, அதுக்கான முழு வடிவத்தை சொல்றாங்க. அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நடந்த அனுபவத்துக்குள்ள ஒரு நுட்பமான ஒரு செயல் வடிவமும் அங்க கிடைக்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் முழுமையா நீ எங்கேயும் வேற வகுப்பு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் நான் போயிருக்கேன், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா திருவண்ணாமலையிலே உட்கார்ந்துருக்கு. அதுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரை ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எல்லாத்தையும் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம், நிறைவு அடைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று வந்து முழுமையா நாங்க வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிற அந்த சூழல் இருக்கும். அப்ப அப்படி ஒரு செயல் வடிவம் தான் அந்த ஒரிஜினலா குருன்னு சொல்லப்பட்டதோ. அந்த நிகழ்கால குரு அப்படிங்கும் போது என்னன்னா, அது வந்து இந்த பிரசன்ஸ்ல பிரபஞ்சத்திலேருந்து இவர் இருந்து இங்க இருக்கிற போக்குகள் எல்லாத்தையும் மாத்தி, இங்க இருக்கிற பழமையை எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கிட்டு புதுமையான ஒரு செயல் வடிவத்தை கொடுத்துட்டு போவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற பழமை, எல்லா பழமையும், இங்க இருக்கிற கலாச்சாரம், கொள்கை, ஜாதி, மதம், மொழி, இங்க இருக்கிற புத்தகம், இங்க கொடுக்கப்பட்டிருக்க தியானம் எல்லாத்தையும் இவர் திரும்ப பெற்றுக்கொண்டு ஒரு புது கலையையும் புது விஷயத்தையும் இந்த வடிவத்துல, இந்த காலம், இந்த யுகத்துல இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அந்த அண்ட சராசரத்திலேருந்து கொடுக்கப்பட்டது செயல் தான் நிகழ்கால குரு. அதை நீங்க செயல்படு அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல கூட அந்த தியானத்துக்காக மாத்தினது, உணவுக்காக இருந்த கூடத்தை ஆப்போசிட்ல உணவுக்காக மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு இந்த இடத்துக்குள்ளேயும் பண்ணும்போது, இந்த இடம் பாருங்க, உலகத்துல எந்த மனிதன் இந்த இடத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும் அவன் லைஃபுக்குள்ள பெரிய சேஞ்சை சந்திச்சே தருவான். ஏன்னா இந்த இடம் சும்மா பெரிய லைட்டு, பெரிய கோபுரம், பெரிய விஷயங்கள் கட்டி இது ஒரு தியான மண்டபமா இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஏழையால உருவாக்கி ஒரு சாதாரண ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனா இங்க ஒரு தியானம் வரும், பிறக்கும். அத இனி வரும் காலத்துல இங்க உட்கார்ந்து தியானம் பண்றவங்களுக்கு அது அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இடத்தோட வேல்வி எப்படியாப்பட்ட ஒரு இடம், அப்படி எப்படியாப்பட்ட ஒருத்தருடைய அந்த உருவாக்குதல், அந்த அலைவரிசையோட தன்மை என்ன இருக்கு அப்படிங்கிறத 100% எல்லாராலையும் உணர முடியும். அப்ப இந்த வாய்ப்பை வந்து அந்த தருணத்துல தான் கொடுக்கப்பட்டது. அப்ப அதோடைய செயல்பாடுகள் பல நாள் சொல்றது என்னன்னா, அந்த நிகழ்காலத்தை ஒரு குருவை உணரணும். அது உணர்றது ரொம்ப கடினம். அது உணர்ந்துச்சுன்னா அது ஒரு பெரிய அலைவரிசைக்குரிய விஷயம். இங்க தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ்ல ஒருத்தர் உருவா இருக்கிறாருன்னா, ஒருத்தர் தியானம் சொல்லித்தராருன்னு தான் நம்மளை பாக்குறாங்க. ஏதோ திருவண்ணாமலையில ஒருத்தர் தியானம் சொல்லித்தராரு, தியானத்துக்காக பேசிட்டு இருக்காரு, ஏதோ சாப்பாடு போடுறாரு, ஏதோ ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருத்தர் உருவா இருக்கிறாருங்க. ஒருத்தர் சொல்லி தரல, ஒருத்தர் சோறு போட்டுக்கிட்டு இல்ல, ஒருத்தர் உருவா இருக்கிறாரு. இத யாருன்னா
எங்க அம்மா வந்து என்னை உருவாக்கி விட்டு போல, எங்க அப்பா என்னை உருவாக்கி விட்டு போல. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து ஒரு உருவாக்கம் நடந்திருக்கு. இப்ப நம்ம தியானம் பண்றோம், எல்லாரும் தியானம் மட்டும் தான் நம்ம பண்றோம். ஆனா தியானத்துக்குள்ள நீங்க உருவாகிறது யாரால உருவாகுறீங்க? ஒரு காற்று கீழே ஒரு 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 நம்பிக்கையோட ஒரு 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 ராக்கெட்டை ஒருத்தர் உருவாக்குறாரு. அவர் வந்து கீழே தீய பத்த வச்சு விடுறாரு. அது அப்படியே கிளம்பி மேல போகுது. அது போய் எந்த இடத்துல போய் சேரணுமோ அது சேர்ந்து அதோட வேலையை செஞ்சாதான் அவர் வரலாறு. அதே மாதிரிதான் இந்த மூக்கு துவாரத்துல ஒரு நெருப்பை பத்த வச்சு விட்டு அந்த நெருப்பு கீழே போய் இடுப்புலேருந்து ஒரு வேலையை செஞ்சு திருப்பி அது மேல வந்து அது மேல போய் கரெக்டா உட்கார இடத்துல உட்காந்துட்டு அது உடல் முழுக்க அது செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு அது மாத்தி அது நம்மளை வந்து சரியாயிடுச்சு, இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாதான் அது உண்டு. அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட அது ஒட்டுமொத்தமா அது அவ்வளவுதான். அதை வந்து நம்ம கொண்டாட முடியாது. அது வந்து எப்படின்னா ஒரு தற்காலிகத்துக்குரிய செயலா மாறிக்கு. அப்ப இது வந்து அப்ப அந்த ராக்கெட் வந்து மூவ் ஆகி போறது வர்றது, ஒரு காற்று வந்து சந்திரக்களையும் சூரியக்களையும் இணையிறது, அது லெப்ட் ரைட் மாறுறது, அது ஒரு இடத்துல வாகிக்கிறது, ஒரு சக்கரத்தை போய் அது வந்து திறக்க முற்படுகிறது, அது அடுத்த இடத்துக்கு போறது, அது அப்படியே தலைப்பகுதியிலே வாகித்து இருக்கிறதெல்லாம் அது இந்த காலத்தால இயற்கையால அதுவாக நிகழப்படுறது. அது நிகழ்ந்தாதான் அவரே ஒரு சர்ப்ரைஸா தான் பாக்குறாரு இந்த அனுபவத்தை. அதனாலதான் நம்ம வந்து சொல்றது, இது நம்ம வந்து ஒரு கலையா கொடுத்துட முடியாது. அவருக்கே எப்படின்னா, இது எனக்கு வந்து நான் செய்யலைங்க, இது நான் ஒரு வேலையா ஒர்க்கா செய்யல, இது தானா நிகழ்ந்தது. எனக்குள்ள நடக்கும்போது உடல் பருவமாற்றம் அடையும் போது உடல் முடியாத போது நீ அங்கங்க நடக்காத, பேசாத, உட்காந்துக்க, தியானம் பண்ணிடுச்சா, நான் அந்த வேலையை தான் செஞ்சேன். ஆனா இதை எடுத்துட்டு போய் தலை மேல வைக்கணும், இதை எடுத்துட்டு போய் இதய பகுதியில் வைக்கணும், இதை எடுத்துட்டு போய் வயிற்றுலேருந்து வயிற்றுக்கு கீழே இருந்து ஒவ்வொரு புள்ளியிலையா சக்கரத்துல வச்சுக்கிட்டே வரணும், கோலம் போடுற மாதிரி எல்லாம் நான் செய்யல. இது 100% நான் செய்யல. அந்த ஒவ்வொரு புள்ளியா வச்சதுக்கு நான் உட்கார்ந்துதான் இருந்தேன். அந்த புள்ளி அங்கன ஒரு சுத்து சுத்தணுமா, 2 சுத்து சுத்தணுமா, அந்த இடத்துக்குள்ள நடு மையத்துக்குள்ள அது உட்காரணுமாங்கிறது அந்த காற்றோட தன்மையில அது வேலை செஞ்சிச்சு. அந்த காற்றோட வேகம் எந்த மாதிரி செலுத்தப்படணும், எந்த மாதிரி செய்யப்படணும்னு அது செய்யுது. நான் செஞ்ச ஒரே ஒரு வேலை என்னன்னா, இதே வேலையா ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தேன், ஒரு விஷயம் காத்திருந்தேன். இது மட்டும்தான் என்னுடைய ரோல். அப்ப உடல் உபாமையோ உடல் ஹீட்டா வரும்போதோ அதை மீண்டும் மீண்டும் என்னை வந்து மனம் தளர்த்திக்கலாம, நான் புலம்பாம வேற வழியில போயிடாம மீண்டும் மீண்டும் ஒரே அந்த நம்பிக்கை அடிப்படையில அதுக்குள்ளே சுழல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் உருவாக்கிக்கிட்டேன். ஒரு நீர்வீழ்ச்சியில சில நாட்கள் குளிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்குள்ளே ஒரு வேலை செஞ்சேங்கிறது தான் ஒரு பணி. அப்ப அது உணர்ந்து அது ஒரு இடத்துக்குள்ள அது வந்து அது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ப்ராசஸ் ஆகி வெளியில வந்து நிக்கிற அந்த தருணம் வந்து லைஃப்ல வந்து மறக்க முடியாத ஒரு தருணம். இந்த மாதிரி ஒரு 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 ஜேர்னி இருக்குல்ல, ஒரு டிராவல் இருக்குல்ல, இந்த ஜேர்னியை சொல்லி தர்றது அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த ஜேர்னியை பார்த்தவங்க சொல்றது இருக்குல்ல, இதுதான் உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்ன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தியானம் சொல்லி தர வேண்டியது அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை விவாதிக்க முடியாது, இந்த மாதிரி சொல்ல முடியாது. உங்களுக்கு ஜேர்னியை சொல்லி கொடுத்த எல்லா குருநாதர்களும் செத்து போயிட்டான், இல்ல மறைஞ்சிட்டான். அவனுடைய புத்தகத்திலிருந்து தான் நீங்க படிச்சுட்டு ராமன், கிருஷ்ணன், போகர், அகத்தியர் இப்படிலாம் நீங்க பேசுறவங்க எல்லாம் எவனுமே பிரசன்ஸ் இல்லை. உங்களோட லைவ்ல பக்கத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை வந்து எனக்குள்ள ஒரு காற்று அப்படியே வாகித்து போய் ஒரு வேலை பண்ணி உணர்வற்றவன் என் சோலுக்குள்ள அட்டாச் ஆனாங்கிற இந்த மாதிரி தருணத்தை எல்லாம் உங்களுக்கு கடத்தி கொடுத்துருக்க மாட்டான், சொல்லியிருக்க மாட்டான். அப்ப ஒரு லைஃபோட ஒரு ஜேர்னியை வந்து சொல்றது, ஒரு டிராவலை சொல்றது, இங்க பல முதலாளிகளுடைய டிராவல் வரலாறா நீங்க படிச்சிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. எத்தனையோ பேருடைய இன்ஸ்பிரேஷனா அவங்களோட பயப் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சமகாலத்துக்குள்ள ஒருத்தருடைய இந்த மாதிரி ஒரு ஜேர்னிய லைவ்ல சில பிரசன்ஸ்ல மக்கள்கிட்ட சொல்றது பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப அரிதான ஒரு வேலை அது. அப்ப ஒரு மாணவனுக்கு உயர்ந்த கற்றுக் கொடுக்கிற தியானத்தோட உயர்ந்த செயல் தன்னுடைய அனுபவத்தையே ஒருத்தர் விளக்குறாரு அப்படின்னா இதை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் விளக்குற அந்த கதாபாத்திரத்துல ஏகப்பட்ட இறையோடைய ரகசியங்களும் இறையோட செயலும் இருக்கு. அவர் திறக்க 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 அவர் பேச 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 அதுல எல்லாத்திலுமே அலைவரிசைகள் அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்கும்.
இதுதான் அதுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா ஒரு அலைவரிசை அவரை உருவாக்குது. அப்ப அந்த அலைவரிசையை நோக்கி பேசும்போது அந்த அலைவரிசையுடைய ஆசீர்வாதம் உனக்கும் கிடைக்கப்படுங்கிறது தான் அதோடைய மிக முக்கியமானது. எங்க அப்பா வந்தாரு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு உதவுனாரு. அடுத்தது கொஞ்ச தூரம் நடந்து போனேன், எங்க அண்ணன் வந்து உதவுனாரு. அப்புறம் யாருன்னே தெரியாத இன்னொருத்தவங்க உதவுனாங்கன்னு ஒரு கதாபாத்திரங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போறோம்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழலை, இந்த மாதிரி அலைவரிசைகளுடைய விஷயங்களை பத்தி நம்ம சொல்லும் போது அது உங்களை வேற ஒரு இடத்துக்குள்ள ஆழ்ந்து கொண்டு போறதுக்கும் இது ஒரு ஒரு புது செயல் வடிவமாக உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உபதேசத்திலே பெரிய உபதேசம். எப்படின்னா தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரிய, தன்னுடைய நடந்த அனுபவத்தை அதே சுட சுட பிரசன்ஸ்ல ஒரு குரு வந்து விவாதிக்கிறது இருக்குல்ல. தன்னுடைய தியானம் பெருசா பண்ணாத, தியானத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிற ஒரு மாணவன்கிட்ட உட்கார்ந்து சொல்றது இருக்குல்ல. இது வந்து ஒரு கரிப்பெட்டிக்குள்ள கங்கு ஒரே ஒரு நெருப்பை வச்சு சுத்தி கறியை அடுக்கி அயன் பாக்ஸுக்கு தயாரா வரல, ஒருத்தர் கறி போடுவார்ல மூட்டம், அந்த மாதிரி தான் இது. நடுவுல நான் ஒரு நெருப்பு சுத்தி இருக்கிற கங்குகளை அடுக்கி உங்களை எல்லாம் கறியா அடுக்கி அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சா அந்த நெருப்போட அனல்ல அதுங்கெல்லாம் நெருப்பா மாறும். அந்த மாதிரி தான் இந்த 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 ஜேர்னி. அதுக்காக தான் இந்த டிராவல்ல நடுவுல ஒரு நெருப்பு இருக்கு, சுத்தி கறியை அடுக்கிக்கிட்டே வரும். இந்த கறி மூட்டம் போடுறது இந்த செங்கல் கால்வாயில இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இன்னைக்கு பச்சை கல்லா இருக்கிறது நாளைக்கு செங்கல்லா மாறும், இன்னைக்கு கறியா இருக்கிறது நாளைக்கு நெருப்பா மாறும். நெருப்பா மாறலனாலும் அந்த நெருப்புக்குள்ள காய்ச்சப்பட்டதுனால அந்த கரியும் எரியலனாலும் நெருப்பு பிடிக்கலனாலும் அந்த நெருப்பு தன்மையாச்சும் அதுகிட்ட இருக்கும். அந்த நெருப்போட அந்த தாக்கம் இருக்குல்ல, அதாச்சும் அதுகிட்ட இருக்கும். இது ஒரு 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 சொல்லுவாங்கல்ல, நான் என்னோட மெமரி தொடர், அதை நீங்க மீண்டும் மீண்டும் எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அதை நீங்க வாசிச்சுட்டு ஒரு தியானம் பண்ணியோ ஏதோ ஒன்று பாருங்க, நீங்க ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு எம்டினஸ் உங்களால உணர முடியும். ஏன்னா அந்த தொடரை எழுதினவனே ஒரு எம்டியா ஒன்றும் இல்லாதவன் தான். நான் அதை வந்து அந்த இடத்த, அந்த தருணத்தை வந்து நான் பார்த்தேன். அப்ப இந்த இடத்துக்குள்ள நீங்க ஃபியூச்சர்ல கார்த்திகை மாதத்துக்குள்ள இந்த இடம் திறந்துடும். வாங்க வந்து உட்கார்ந்து ஒரு நாள் நீ ஒன்றும் இல்லாத ஒரு சூழலை வந்து உணர்றியா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ என்னோட உட்கார வேண்டாம், சும்மா நான் சொல்ற அந்த மண்ணு தான், அந்த ஒரு ஓரத்துல போய் எங்கேயாவது உட்காந்துக்க. அதுக்கான ஒரு சூழல் உருவாகுதா இல்லையான்னு மட்டும் உனக்குள்ளேயே தெரியும். அது உனக்குள்ளே அந்த நிகழ்வுகள் வந்து நீ வந்து அகண்டு போக முடியாது. புரியுதுங்களா? கேரளா கவர்மெண்ட்டுக்கோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ தெரியாது முல்லை பெரியாறுல இப்படி ஒரு அனுபவத்தை நான் பார்த்தது தெரியாது. அது அப்படி ஒரு 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 வேலை, ஒரு ஒரு செயல் வடிவம். அதை வந்து ஒரு சாதாரணமா அதை கடந்து போயிட முடியாது, கடந்து சொல்லிட முடியாது. அதை வந்து நம்ம அவசியமா பார்த்துக்கணும். அப்ப என்னுடைய growthல பாருங்க, வளர்ச்சியில பாருங்க. அந்த நான் ஒரு யதார்த்தமாங்க ஒரு இடத்துக்குள்ள நம்ம இங்க போகணும். எனக்கு என்னன்னா அங்கேயே நீ தங்கிரு, ஒரு ஒரு குடிசை மாதிரி ஒரு இடத்துல தங்கிருங்கிறதுக்காக தான் அந்த கண்ணகி மலைக்கு பக்கத்துல கம்பத்திலேருந்து நேரா உள்ள போய் கண்ணகி மலைக்கு பக்கத்துல கூடலூர் அப்படிங்கிற ஊரு பக்கத்துல நீ வந்து அங்கேயே இருந்துரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் போறேன். அந்த இடத்துக்கே நான் போறேன். அங்க நம்ம போய் ஸ்டே பண்ணிடுவோம், அங்கேயே இருந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போறேன். அப்ப அங்கிருந்து நீ நேரடியா முல்லை பெரியாறு அணைக்கு அந்த பக்கத்துல போ, அங்க அந்த பகுதியில போய் நீ இரு அப்படின்னோட தான் அந்த பகுதிக்குள்ள யதார்த்தமா போனவனுக்கு ஒரு சோலை வந்து அட்டாச் ஆகுறதுங்கிறது அந்த சோல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அலைவரிசை. அது வந்து உணர்வற்று இருக்கு, ரொம்ப காலமா அது தியானம் பண்ணிக்கிட்டே அந்த அலைவரிசை இருக்கு. அது தீவிரமான ஒரு அலைவரிசையா இருக்கு. அப்ப அந்த அலைவரிசை என்ன சொல்லுன்னா, நான் உனக்குள்ள ஐக்கியம் ஆயிட்டேன், நீங்க தங்க வேண்டாம், இங்க வீடெல்லாம் எடுக்க வேண்டாம், நேரடியா இதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. இங்க நான் வெறும் அங்க நம்ம மீண்டும் சொல்லுது பாருங்க, நான் உனக்கு ஐக்கியமா இருக்கிறேங்கிறது. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உபதேசம் கொடுக்குறேன், அந்த உபதேசம் கொடுத்தோடனே நீ சித்தர் ஆயிட்டா, நீ தியானம் வந்துடும், உனக்கு குரு வந்துடும், நீ பெரிய ஆள் ஆயிடுவாங்கிறது கிடையாது. இந்த உபதேசத்துக்கு அப்புறம் தான் உனக்கு வேலையே இருக்கு. கடுமையான வேலை பார்க்க வேண்டிய காலம் இதுதான். நீ போர் பண்ண வேண்டிய, வாள் எடுக்க வேண்டிய காலம். ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கேர்ஃபுல்லா பயிற்சி காலத்துல இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அப்ப எனக்கு அந்த உணர்வற்ற நிலை எனக்குள்ள பெரியார்ல வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். என்ன காலம்னா, இப்ப நான் உனக்குள்ள வந்திருக்கல, இதுக்கப்புறம் ஒரு பெரிய தியானம் பிறக்கும் உனக்கு. நீ இதுவரைக்கும் பண்ணல தியானம், அதை தாண்டி இன்னொரு தியானம் பிறக்கும். அப்ப அந்த தியானம் எந்த இடத்துல பிறக்கணும், அது எந்த இடத்துல நடக்கணும், எவ்வளவு நாள் நடக்கணும் இருக்கு. அதனால இப்ப எதுக்கு கொடுக்கப்பட்டனா, தடையில்லாம அந்த இடத்துக்கு மேல போய் சேர்றதுக்கு நான் இருந்தாதான் சேர முடியும். உணர்வற்ற நிலைக்கு நீ மாறுறதுக்கு
அந்த உணர்வற்ற நிலையாக இருக்கக்கூடிய நானே முன்னாடியே வந்து உனக்குள்ள இருந்தாதான் அந்த உணர்வற்ற நிலையை நீ பெற முடியும். அப்ப உங்களுக்குள்ள நான் இருக்கும்போது தான் தியானம் வளரும். இப்ப நான் உங்களுக்குள்ள வந்துட்டதுனால நீ வந்து ஞானி ஆயிட முடியாது. அப்ப நான் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீ வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறேன். நீ வளருவ அப்படிங்கிற அந்த அசூரன்ஸ், அந்த உத்தரவாதத்தை நான் வழங்குறதுக்காக தான் நான் காற்றாக சுத்தமத்துல ஒரு அனலாக உனக்குள்ள நான் வர்றேன், உனக்குள்ள இருக்கிறேன்னு ஒரு குருவோட ஸ்டேட்மெண்ட். அப்ப எனக்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ இப்ப உணர்வற்ற இருக்கிற ஒரு செயல் வந்து உனக்குள்ள அட்டாச் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீனே உணர்வற்றன்னு நினைக்க வேண்டாம். அந்த உணர்வற்ற தன்மையை நீ உருவாக்கப்படணும், நீ வரணும். அதுக்கு தடை இல்லாத இந்த உடலும் தாங்கி தியானமும் நடக்கணும். அதுக்கு நீ வந்து இப்ப நான் வந்து உனக்குள்ள ஐக்கியமா இருக்கேன், நீ போய் அந்த பணியை பாரு. அப்ப இந்த பகுதியில தங்க வேண்டாம், திருவண்ணாமலைக்கு செல் அப்படிங்கிறது தான் நம்ம அங்கிருந்து இங்க வந்தோம். அப்ப அந்த உணர்வற்ற நிலை கிடைச்சதுனாலதான் இந்த 90 days இத்தனை வருடம் இத்தனை ஆண்டுகள் பண்ண தியானத்திலே இந்த தியானம் ஒட்டுமொத்தமா மாத்திட்டு போயிடுச்சு லைஃப். அப்ப அந்த லாஸ்ட் மினிட்ல கூட எது நடந்துரும், அந்த லாஸ்ட் மினிட்ல கூட நடக்காம ஒரு அனுபவத்தை பெற வரைக்கும் கண்ணும் கருத்துமா விழிப்போட ஒரு ஞானி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கண்ணும் கருத்துமா விழிப்போட இருக்கணும். ஏன்னா ஒரு அனுபவங்கிறது இரவு முழுக்க கண்ணு முழிச்சு காத்திருந்து எப்படி ஒரு வேலையை பண்றது மாதிரி தான். நான் பல நாளுக்கு பல பேருக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற என் கூட இருக்கிற நெருக்கமானவங்களுக்கோ என் கூட இப்ப நெருக்கமா இருக்கிறவங்களுக்கோ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு இடத்த காட்டி இந்த இடத்த பார்த்துக்கங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒரு 4 பயிர் இருக்கு, அந்த பயிர் எதுவும் ஆடு கீடு மேய்ஞ்சிடாம அதை நம்ம பார்த்துக்கணும்னு அடிக்கடி வந்து இந்த தியானம் இங்க இந்த இடத்தையோ அந்த இடத்தையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் இடையில எங்கேயாவது லீவை போட்டு போயிடுறாங்க, எங்கேயாவது இடையில வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் நான் வந்து அவங்கள பார்த்துட்டு என்ன ஆனாங்க ஏதானாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்புறம் என்னோட இது செயல் என்ன தெரியல, அவங்களுக்கு அது புரியல. என்னன்னா, நான் பார்த்துக்க சொன்னது இந்த தியானம் நடக்கிற இந்த இடத்தையோ அந்த அன்னதான இடத்தையோ இல்ல, நான் பார்க்க சொன்னது இன்னொன்னு. நான் வந்து நீ மதிக்கட்ட சோலையில இருக்கிற, உன்னை அந்த மதிக்கட்ட சோலையிலேருந்து பிடிச்சாந்து நான் இங்க வெளியில விட்டுறேன். நீ என்ன பண்றன்னா 10 நாள் கழிச்சு திருப்பி மதிக்கட்ட சோலையிலே போய் படுத்துக்கிற. இப்ப அதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னா, நீ ஒரு இடத்த நான் பார்த்துக்க சொன்னேன். இப்ப ஐயா இருக்கிற இடத்துல நம்ம வரணும், நம்ம காலையில நிக்கணும், நிறைய மாணவர்கள் வருவாங்க, நாமளும் போய் அங்க போய் நிற்போம், ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்வோம், அப்படியே ஐயா பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம் இப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள இருக்கிற செடியை கிடி ஆடு மாடு மேய்ஞ்சிராம இருக்கிறதுக்கு அதை பார்த்துட்டு நிற்போம். இல்லை நாமளும் ஒரு ஆளா அங்க இருந்து ஒரு விஷயத்த பொறுப்போட பார்க்கணுங்க. இதெல்லாம் நான் இல்லவே இல்லை, இதெல்லாம் நான் சொல்லலை. செடியை நான் பார்த்துக்க சொன்னதே நீ தான் செடி. உன்னை எது ஆடும் மேயாது, உன் பொண்டாட்டி புள்ள உன் உறவினர் மேய்ஞ்சிட்டு போயிடுவான். இது அவங்க மேய்ஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன்னை என்ன பண்றேன், நான் வந்து அங்க ஒரு மதிக்கட்டான் சோலையில கிடக்கிற உன்னை தூக்கியாந்து நான் வந்து வெளியில கொண்டாந்து விடுறேன். நீ திருப்பியும் ஓடி போய் அங்க படுத்துக்கிற. நான் விடுறது நீ போய் படுத்துக்கிறது, இதுதான் வேலை. இத உணர முடியல. புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துக்குள்ள நீ இந்த இடத்துக்குள்ள எதுக்கு இதுமா இருக்கிறது? இது மதி இல்லாத மதிக்கட்டான் சோலை, இது கிடையாது. நீ இந்த கேட்ட தாண்டினா மதிக்கட்டான் சோலைக்கு போயிருவார். இதுதான் இந்த இடத்தோட தன்மை. உன் வீடு மதிக்கட்டான் சோலை, இது மதிக்கட்டான் சோலை இல்ல. அதுதான் விஷயம். அப்ப நான் உன்னை எடுத்தாந்து பிடிச்சாந்து இங்க போடுறேன். அப்ப இது ஒரு வேலை, ஒரு ஜாப் மாதிரி கிடையாது, ஒரு ஒர்க்கு கிடையாது. 2 இட்லி கொடுக்கறது, சாம்பார் ஊத்துறது, இதெல்லாம் சும்மா நம்ம ஒரு நிகழ்காலத்துக்கு தற்காலிகத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி கடக்கிறதுக்கு ஒண்ணு பண்றோம். அதோடைய ஒரிஜினல் என்ன, அதோட நிஜம் என்ன அப்படிங்கிறதுக்கு நமக்குள்ள ஒண்ணு இருக்கு, நமக்குள்ள ஒரு செயல் வடிவம் இருக்கு. அப்ப இந்த இடத்துக்குள்ள எதுக்கு போறேன்னா, நீ வந்து ஒரு நாள் தியானம் செஞ்சுட்ட, 10 நாள் தியானம் செஞ்சுட்ட, 1 மாசம் தியானம் செஞ்சுட்ட, 2 மாசம் தியானம் செஞ்சுட்டேங்கிறதுக்காக நீ பெரிய ஆள் ஆயிட மாட்டேன். உன எல்லா நேரத்துக்குள்ளேயும் நான் கண்காணிக்கப்படணும். அப்ப நீ வந்து மதிக்கட்டான் சூளையில போயிடக்கூடாது. அதுல இருந்து நான் உன்னை எடுத்தாந்து வெளியில விடுவேன். அப்ப எனக்குள்ள ஒரு சவால்கள் அடிக்கடி உன்னை தூக்கி போடுவேன். நீ ஓடி ஓடி போயிடுற. அப்ப என்னன்னா, இதுல முழு ப்ராசஸை செய்ய முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம உணர்த்துறது. சில பேரை வந்து ஃபீல் பண்றது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கடமை, சில கட்டுப்பாடுகள், சில இதெல்லாம் இருக்கு. இறைவனாக இருக்கிறவனும் சரி, குருவாக இருக்கிறவனும் சரி, நீ அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு என்னை விட்டுட்டு நான் வந்து அங்க இருக்கிறேன். அப்ப நீங்க இங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க என்ன இங்க ஆசிரமத்துல எதுவும் சுண்ணாம்பு அடிக்க போறீங்களா, இல்ல வாளியை தூக்கிட்டு அலைய போறீங்களா? அது இல்ல.
ஆனா அந்த நான் கொண்டாந்து விடுறதோ நான் சொல்றதையோ நீ கரெக்டா வந்து பிடிச்சிட்டன்னா, நீ உனக்கு ஒரு கடமைன்னு சொல்றல்ல, அது பிரபஞ்சமே பார்த்துக்கும். உன்னுடைய கடமைங்கிறது நீ வந்து நீ நீ வந்து நீ வந்து அந்த அந்த குருவோட சொல்லுபடி இருந்துட்டனா, உனக்கு கடமையே இல்ல. அந்த கடமையை நான் செஞ்சுக்கிறேங்கிறேன். நீ என்ன மாசம் வீட்டுக்கு 10,000 கொடுப்பியா? நான் 50,000 கொடுக்குறேன்ப்பா உன் வீட்டுக்கு. உன் வீட்டு நான் தூக்கிட்டு போய் தோல்ல ஆஞ்சநேயன் தோல்ல தூக்கிட்டு வந்தான் பாருங்க, அந்த சஞ்சீவி மலைய. அந்த மாதிரி நான் தோல்ல தூக்கிட்டு பறக்கிறேன் உன் வீட்ட. இது வந்து எனக்கு நான் என்ன வச்சு சொல்லல. இது பிரபஞ்சமே செய்யுங்கிறதுக்கு இது ஒரு நிகழ்வுகளை நான் சொல்றேன். அப்ப இது இது வந்து ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு சின்ன சின்ன சிக்னல்ஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன இதுல நீ நிக்கணும் அப்படின்னு கை காட்டினா நிக்கணும். போகணுமா? சரி போ அப்படிங்கிற ஒரு செயல் வடிவங்கள். வா அப்படின்னா வரணும். அதுக்குள்ள எல்லாம் சில சின்ன சின்ன சூட்சமங்கள் இருக்கு. அதை வந்து அவ்வளவு சாமானியமா அதை பிடிச்சிட முடியாது, அதை அறிய முடியாது. நாம வந்து அதுக்குள்ள உணர்ந்தலாம் முடியாது. இப்ப ஆளு கிடையாது, உருவம் கிடையாது, ஒளி கிடையாது, எதுவும் கிடையாது. நம்மள ஒரு செயல் வந்து ஏக்கி கூட்டிட்டு போய் உருவாக்கி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இல்ல. எதுவுமே கிடையாத ஒரு விஷயத்துக்குள்ள 400 ரூபா காசு கூட இல்லாம ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 1,00,000 பேர்த்த போய் இப்ப இவ்வளவு பேரை கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்கோமே. வெறும் 400 ரூபாய வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சோம். அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எதுன்னா, அந்த அலைவரிசை நேரடியா இல்லாமே வழி நடத்துறது இருக்குல்ல, அதோட வழிகாட்டுதல் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அது என்னன்னா, என்னுடைய வழிகாட்டுதலை நீ பின்பற்றினாவே நீ மதிக்கட்டான் சோலைக்குள்ள போக மாட்ட. அப்ப அது வழிகாட்டி என்ன சொல்லுதுன்னா, நான் இப்ப அலைவரிசையா இருந்து உனக்கு வழிகாட்டி உனக்குள்ளே நான் வந்து ஐக்கியம் ஆயிட்டேன். அடுத்தபடியா என்னன்னா, நீ லைவ்ல பிரசன்ஸ்ல இருந்து நீ பல பேருக்கு வழிகாட்டு. பல பேருக்கு ஆனா ஒரு பாதையாரு, ஒரு வெளிச்சமாறு, ஒரு சூழலாரு அப்படிங்கிற. அப்ப உலகத்திலே ரொம்ப முக்கியமானது ஒரு குருவோட சொல். நில்லுன்னா நிக்கணும், போன்னா போகணும். அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள், 1000 செயல்பாடுகள் இருக்கும். இல்ல எனக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்கு, அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா என்ன கொஞ்சோண்டு வேலை? அது படைப்போட தத்துவத்தையே, பிறப்பு இறப்பையே கண்டுபிடிச்சவன் அவனுக்கே தெரியாம உனக்கு என்ன பெரிய டெக்னிக் வேலை இருக்க போகுது? புரியுதுங்களா? இது நம்ம மக்கள்கிட்ட அந்த கேப்ல ஒரு 2-3 வேலையை பார்த்துட்டு வந்துடுறான் ஐயா. அப்படி பண்ண முடியாது. அது ஏன்னா அதை அப்படி பண்ணி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அங்கேயும் ஒரு கையை பிடிச்சி டச் பண்ணிக்கிட்டு இங்கேயும் டச் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஒரு விஷயத்த பண்றேன். நானே 2 கையையும் பிடிச்சிக்க, குடும்பத்தை ஒரு கையை பிடிச்சிக்க, தியானத்தை ஒரு கையை பிடிச்சிக்க நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா நீ அந்த இடத்துக்கு போகலன்னா நீயே 2 கையும் பிடிச்சிக்க கூடாது. நான் நினைச்சாதான் நீ 2 கையும் பிடிச்சிக்க முடியும். அங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன குடும்பத்தை ஒரு கையை பிடிச்சிக்கிறதும் தியானத்தை ஒரு கையை பிடிச்சிக்கிட்டதும் ஒரு அலைவரிசை தான் என்னை பிடிக்க வச்சுச்சு. நானே புத்திசாலியா என் குடும்பத்தை ஒரு கையை பிடிச்சிக்கிறேன், தியானத்தை ஒரு கையை பிடிச்சிக்கிறேன், பிடிக்க முடியாது. அப்ப நீங்களே என்னன்னா, ஐயாவையும் விட்டுறக்கூடாது, குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது, நீ முடிவெடுக்காத, அதை நான் தான் எடுக்கணும். புரியுதா? நீ என்ன பண்றன்னா, ஒரு வாரம் குடும்பத்தை கரெக்ட் பண்றேங்கிற, ஒரு வாரம் ஐயாவை கரெக்ட் பண்றேங்கிற. இது தியானம் நிக்காது. புரியுதுங்களா? இது ஒரு ஒரு அலைவரிசை சம்பந்தமான ஒரு வேலை. இந்த வேலையில போய் நம்ம போய் ஒரு 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 வேற வேற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு தியானங்கிறது அது அப்படியே இயல்பா ஒரு குழந்தை அப்படியே நடக்கிற மாதிரி தினந்தோறும் அது பாட்டில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கணும். அது நடந்துகிட்டே இருக்கும்போது இடையில ஒரு குழந்தை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆணியை உள்ள போட்டுட்டோம்னா அந்த குழந்தை கால் போட்டுச்சுன்னா கிழிச்சிரும்ல. அந்த மாதிரி நான் இழுத்தாந்து விடும்போது நீ ஒரு கமிட்மெண்டா குடும்பமான்னு சொல்லி அங்க போய் உழுகும்போது அந்த தியானம் வந்து நின்னுரும் இல்லை சிதறிடும். அந்த அலைவரிசையோட போக்கு மாறி. புரியுதுங்களா? இப்ப நீங்க என்ன வச்சுக்கோங்க, நான் ரூம்ல இருக்கும்போது என்னோட அறையில இருக்கும்போது என்னோட பயணத்துல இருக்கும்போது வேற மாதிரி இருக்கேன். இங்க வரும்போது அது அது வந்து அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடை கொண்டாந்துருது இல்ல. அப்ப இந்த அலைவரிசைக்கிட்ட எவ்வளவு செலுத்தப்படணுமோ அப்படித்தானே இருக்காது. அப்ப எனக்கே இந்த கதைன்னா உன்னுடைய தியானத்தை நீ நினைச்சு பாரு. உன் சொந்த பந்தத்தை பார்க்க போற, உன்னுடைய ரிலேட்டிவ் கல்யாணத்துக்குள்ள நிக்கிற, உன்னுடைய அந்த குடும்பத்துக்குள்ள டிராவல் ஆகும்போது உன்னோட தியானம் ஒண்ணு நின்னுரும், இல்லைன்னா பிச்சிரும். அவ்வளவு பெரிய நெருக்கடி வந்துடும். ஆனா உன்னால அது உணர முடியாது. ஏன்னா
ஒரு 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 குரு கிட்ட போய் நிற்கும் போது விளக்கு தானா எரியும். இப்போ நீ வந்து தியானம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ என் கூட நிற்கும் போது டப்புன்னு விளக்கு எரியும். அங்க போய் உன் வீட்டுக்கார்ட்டையோ உன் வீட்டிலேயே இருக்கும்போது அந்த விளக்கு வந்து அப்படியே ஆடி மெல்ல அணையறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த அலைவரிசைக்கு அதுதான். இந்த அலைவரிசை நெருப்பா இருக்கும்போது இன்னொரு நெருப்பை வந்து பத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அந்த அலைவரிசைக்குள்ள என்னன்னா அந்த விளக்கை அணைக்கிறதுக்கு அந்த அலைவரிசை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் விளக்கு அணைய விடாம பாதுகாக்கிறது என்னோட வேலை. விளக்கு அணைக்கிறதுக்கு போராடுறது உங்க உறவினர்கள், உங்க ரிலேட்டிவ், உங்க குடும்பத்தோட வேலை. அதுக்கு நீங்களே போய் என் விளக்கு அணைங்க, இதுதான் கடமை, அணைச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கும்போது, அப்புறமா வந்து என்னங்க ஐயா 2-3 நாளா வந்து தியானம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மந்தமா இருக்க, ஒரு செயலா இருக்க அப்படிங்கன்னா, அவங்க அணைக்க வேண்டியது நான் கொளுத்த வேண்டியது, அணைக்க வேண்டியது கொளுத்த வேண்டியது. இது வளர்ச்சியில தொய்வு ஏற்பட்டது. வளர்ச்சியில ஒரு கிளாரிட்டி இருக்காது. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவாக்கும் போது எங்களுக்கு பொண்டாட்டி இல்லையா, எங்களுக்கு புள்ள இல்லையா, உங்களை மாதிரி எங்களுக்கு கடமை இல்லையா, எங்களுக்கு இந்த சொந்த பந்தம் மற்ற கமிட்மெண்ட்லாம் இல்லையா? அப்ப இதெல்லாம் நான் பார்த்திருந்தா பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா எனக்கேற்ற மாதிரி அலைவரிசையை தான் கொடுத்துருக்கும். இந்த முழுசா இந்த பயன்பாட்டுல எல்லாம் கொண்டு வர முடியாது. ஒருத்தனை வளர்க்கணும்னா அவனை தூக்கி ஆந்து நடுவுல உச்சியில உட்கார வச்சு அவனை எல்லா விதத்திலையும் தயார் பண்ணாதான் அவனை வளர்க்க முடியும். நீங்க வேற வேற ட்ராக்ல இருந்து வளர்றதுங்கிறது ரொம்ப கடினமான சவால் இருக்கும். இப்ப முழுமை பெறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இங்க யாராவது ஒருத்தர் பெரிய முழுமையா வளர போறாங்க அப்படின்னா அவங்க போக்கே நீங்க வீட்டுல இருக்கும் போதே மாறிடுங்க. நான் வந்து மாற்ற வேண்டியதில்லை. நீங்களே என்னன்னா குடும்பத்துக்குள்ள இருந்து அந்த அந்த அட்டாச்சில இருந்து வெளியில வந்துடுவீங்க. அந்த பாசத்துல இருந்து நீங்க வந்து வெளியில வந்துடுவீங்க. நீங்க எல்லாரும் வந்து ஒரு உணவை கொண்டாடிட்டு இருப்பான், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அது என்னடா அது சோத்தை போய் கொண்டாடிட்டு இருக்காங்க தள்ளுப்பா அப்படின்ட்டுருவீங்க. இது நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்குள்ளே நிகழும். அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க போக்கு வந்து மாறும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவனையே விடுதலை ஆக்கி கொள்வான். அவன் வந்து சிங்க் ஆக மாட்டான், எல்லாரோடையும் போய் சிங்க் ஆக மாட்டான். அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவனே அவாய்ட் பண்ணுவான். அப்ப இது மாதிரி சூழலுக்குள்ள அவனுக்குள்ள இருக்குன்னா அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்னா இது நமக்கான ட்ராக் இல்லை அப்படின்னு அவனுக்குள்ளே ஒன்று வெளியில வந்துருவான். அப்ப இந்த மாதிரி வந்து தீவிரமா வேலை செய்யறவன் வந்து ஒரு அதிதீவிரமா வளர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குவான். இந்த மாதிரி தான் நிறைய கூட்டங்கள்ல, நிறைய ஃபங்க்ஷன்ல, நிறைய செயல் வடிவத்துல எல்லாம் இருந்த என்னால அப்படியே எடுத்துட்டு வெளியில வந்துருச்சு. ஒரு ட்ரெயினை அப்படியே பிரபஞ்சம் கடத்திட்டு போய் தண்டவாளத்துல ஓட்டாம மலைகள் காடுகளுக்குள்ள ஓட்டுது. தண்டவாளமே கிடையாதுங்க, ட்ரெயினே தூக்கிட்டு ஓட்டிருச்சு. அப்ப அதுக்குள்ள மாற்றம் இருந்தாதான் அந்த ட்ரெயின் வந்து முன்னாடி போனுச்சுல, தண்டவாளம் இல்லாம ஓடுனுச்சுல, இப்ப பறக்குது. அந்த சூழல் அப்பதான் உருவாக்க முடியும். அப்புறம் வேற ஒரு சூழலையாச்சும் உருவாக்கணும்னா இப்ப நாம உருவாகி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட வெறும் போதனைகளை, வெறும் ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அப்ப உங்களை வந்து ஒரு 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 விஷயத்துக்குள்ள கரெக்ட் பண்ணும்போது அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விலகும் போது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க மாட்டுதுங்கிறத அவங்க உணர மாட்டுறாங்க. நான் உணர்ந்து அவங்க கிட்ட நேரடியா சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மறைப்பொருளா யாருக்கு வேணாலும் நீங்க எடுத்துக்கங்கன்னு நான் காணொலியில பேசிடுறேன். இதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப இதுக்குள்ள நாம என்ன பண்றோம்னா நம்மளை வந்து அந்த அந்த நல்ல விஷயத்த 2 ஸ்டெப் பேக் எடுத்துக்கிறோம். அப்ப இது ரொம்ப ஒரு முக்கியமா அதை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து மனிதனா உங்களை வந்து இறைவன் வந்து மனிதனா இருக்கிறவனை வந்து இறைவன் தேர்ந்தெடுக்க மாட்டான். மனிதனா இருக்கிற ஒருத்தனை இறைவன் அந்த இறைவனா மாத்துறதுக்கு ஒரு வேலை தான் பண்ணுவான். அங்கேயே இருந்து ஒரு வேலையை பண்றதுக்கு வாய்ப்பை உருவாக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனை அந்த இடத்துல இருந்து நகர்த்தி கொண்டாடுவான். அப்ப நீங்களே விருப்பப்பட்டு ஒரு இடத்துக்கு வரணும், ஒரு குருவோட இருக்குன்னா கூட அவன் அதுக்கு அனுமதி அளிக்க மாட்டான். அப்ப அவனே ஒரு சூழலை வந்து உருவாக்குவான், சில செயல்களை உருவாக்குவான். நீ இருக்கிற இடத்துலயே அவன் ஒரு முக்கியமான ரோலை வந்து உருவாக்குவான், ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து உருவாக்குவான். நீ அங்கேயே இருப்ப, அந்த வேலையே செஞ்சிட்டு இருப்ப, அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை வந்து அவன் உருவாக்கி கொடுப்பாங்கிறதா நீ வந்து புரிஞ்சுக்கணும். சரிதானே?